இருந்துச்சு அப்புறமா ஃபயரா இருந்துச்சு. யார் ஹீரோவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு 2 பேருமே ஹீரோ இருக்கணும். தூக்கி சோறு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் பாரு. இதே ஹீரோ தூக்கி சோறு வந்து இதே காம்பர தல அஜித் விஜய் பண்ணாங்க. ஆவலடா மாஸ் கலக்கணும் அப்படின்ட்டு எங்களுக்கு அவங்கள தரிசனமே பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டோம். நல்லா கிடைச்சது தரிசனம், நல்லா இருந்தது. வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்ல, இவ்வளோ வருஷமான ஒரு வெயிட்டிங்கான ஒரு ஒரு ரியல் விஷயம் நடக்க போகுதுங்கும் போது எக்ஸ்பெக்டேஷன் பயங்கரமா இருக்கு. அவங்க 2 பேரும் வந்து நின்னாவே போதும் எங்களுக்கு. எனக்கு வந்து தலைவர் வந்து ஹீரோவாகவும் ஆண்டவர் வில்லனாகவும் வரணும்னு ஆசைப்படுறேன். எப்படி வந்தாலும் பரவாயில்லைங்க, அவங்க வந்து நின்னாவே போதும். ஸோ கண்டிப்பா பயங்கரமான கூட்டணி, அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பர்ஃபெக்ட் பேக்கேஜ் இது, சூப்பரான ஒரு டீம், நல்லா எதிர்பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பா நாங்கள் சொல்லிடுவாங்கன்னு நினைச்சோம், ஆனால் சொல்ல முடியாது இல்லையா, அதுதானே சர்ப்ரைஸ். பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது நான் நினைச்சே பார்க்கல நல்லா இருக்கும்னு, இந்த மாதிரி நடக்கும்னு யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. செமையா இருந்தது. ஐயோ என்னங்க சொல்றதுக்கு வேர்ட்ஸே இல்லைங்க. அதுக்கெல்லாம் வேர்ட்ஸ் இருக்கா? வேற லெவல்ல. தேங்க்யூ. கெட்டப் செமங்க. அந்த கெட்டப் அவங்க சூஸ் பண்ற மாதிரி வந்ததுல, அதுவே சூப்பரா இருந்தது, செமையா இருந்தது. மாஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரோட மாஸ் எலிமெண்ட்ஸும் வச்சு அப்படியே ஒரு படம் எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். 2 பேரும் தான், ஆஃப் கோர்ஸ். இதுக்கு பதிலே கிடையாது, 2 பேரும் தான் ஹீரோ. ஆமா, நெல்சன் மேபி இந்த ஜெயிலர்லாம் நல்லா பண்ணனால அவருக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி ஒரு பாணியில இந்த படமும் இருக்கும்னு நினைக்கிறேன். அது கண்டிப்பா இருக்குல்ல, ஜெயிலர் 2 தான் அது. ஆமா, ஜெயிலர் 1 நல்லா தான் இருந்தது. இல்ல அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன், இது வித்தியாசமா இருக்கும்னு நினைக்கிறேன். தலைவர் கோசம் போனேன், சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு பார்க்குறது. தெரியல, ஒர்க் அவுட் ஆனால் நல்லாயிருக்கும். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது, பார்க்கலாம். பயங்கரமாக இருந்துச்சு ப்ரோ. எக்ஸ்பெக்ட் பண்ணுறத விட வெறித்தனமாக பண்ணிருக்காங்க. பயங்கரமாக இருக்கட்டும். பாட்டுலாம் அணிந்து வேற லெவலில் போட்டு வச்சிருக்காரு. சொல்கிறா அதே இல்லடா, அவங்க எல்லாரும் கத்திட்டு இருக்காங்க ப்ரோ, ஒன்றுமே கேட்கல, கேட்குதுன்றான். என்னால சூப்பராக இருந்தது. ஜாடி போட்டாங்க ப்ரோ. மொதல் வாட்டி சுத்தமாக கேட்கல, அப்புறம் என்ன ப்ரோ வெறியாகுது ப்ரோ படம். சத்தியமாக ஐயோ கூஸ் பம்ஸ் ஆயிடுச்சு. அங்கே ஏசி போட்டு இருந்தாலும் வேர்க்குது எனக்கு, வெறியாச்சு சத்தியமா. அது கேட்டதுக்கு தான் பதிலே தெரில. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் யார் ஹீரோன்ட்டு. யார் ஹீரோ யார் வில்லனா இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு பெரிய ட்ரீட் தான் அது. ஜாலியாக பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். எனக்கு அப்படிலாம் இல்லை ப்ரோ, யாராக இருந்தாலும் பரவாயில்ல ப்ரோ. என்ன 2 பேர் நடிக்கிறாங்க, பார்த்தா போதும். தலைவர் ஹீரோவான்ட்டு ஆண்டவர் வந்து வில்லனா இருந்தாருன்னு வைங்களேன், வேற லெவலில் இருக்கும். பிச்சுன்னு போவோம். அதுதான் வாய்ப்பே இல்லையே ப்ரோ. அவர் வந்து ரேசிங் போயிட்டாரு, இவர் வந்து பாலிடிக்ஸ் போயிட்டாரு. கண்டிப்பா அவன் தான் நினைக்கிறேன். ஜெயிலர்லாம் நல்லா இருந்துச்சு. ஜெயிலர் 2 எல்லாமே நல்லா வரும், நாங்களும் நம்புறோம். நெல்சன் நல்லா பண்ணுவார் நம்புறோம், நல்லா வரும். பக்காவாக இருந்துச்சு, நல்ல ஒரு ஸ்வாகில் சூப்பராக இருந்துச்சு. 2 பேரையும் சூப்பராக காமிச்சிருந்தாங்க. தெரியல, இது ஆக்சுவலாக பார்க்க லோகேஷ் கனகராஜ் படம் மாதிரி லைட்டாக இருந்தது. அந்த ஸ்வாகு, அந்த ரெட்ரோ தீமு பார்க்க. ஆனால் நெல்சன் புதுசாக ட்ரை பண்ணியிருக்காரு, பக்காவாக இருந்துச்சு. எதை எக்ஸ்பெக்ட் பண்ணி போனோமோ சூப்பராக இருந்துச்சு, நல்ல ஸ்வாகில் சூப்பராக இருந்துச்சு. செம்மையாக இருக்குது மியூசிக். இதுலேயே பேக்ரவுண்ட் ஆனால் சுத்தமாக கேட்கல, கத்திக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் நல்லா இருக்கு மியூசிக்கு. தலைவருக்குன்னு அனிருத் செம்மையாக போட்டுறாரு. லாஸ்ட்ல கேட்குறாரு. எனக்கு தெரிஞ்சு இது லைட்டா அந்த மங்காத்தா மாதிரி இருக்கும்னு தோணுது. லாஸ்ட்ல 2 பேரும் சேர்ந்து மங்காத்தா மாதிரி தான் இருக்கும். மோஸ்டா நெகட்டிவ்ல காட்ட மாட்டாங்க யாரையும், 2 பேருமே ஹீரோ மாதிரி தான் இருக்கும். இருக்கு, இதை பார்த்தோன்னே இன்னும் ஹைப் ஆயிடுச்சு, செம்மையா இருக்கு. நானும் ரொம்ப அந்த பழைய மூவி மாதிரி கொண்டு வேணா, பக்காவா இருக்கு. இவங்க ஸ்வாகு லுக்கு எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. சூப்பர் ஸ்டார் எங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்க்கணும், அதுதான் எங்களுக்கு தேவை. அது கிடச்சிச்சு, பயங்கரமாக இருக்குது. ப்ரோமோ வெடிக்குது ப்ரோ. நீ என்னோட தொண்டை பார்த்தாலே தெரியும், ஒன்றுமே வரல, காற்று தான் வருது. பயங்கரமாக இருக்குது இதில். கூஸ் பம்ப்ஸ், சரியான கூஸ் பம்ப்ஸ். செம்ம ஸ்டைலாக இருக்கிறாரு தலைவர். இன்னும் 20 வயசு மாதிரியே இருக்கிறாரு. அவருக்கு வயசே ஆகாது போல. என்ன எதிர்பார்த்து போறீங்க? படம் கண்டிப்பாக கமர்ஷியல் என்டர்டெய்னராக தான் இருக்கும், ஷியோரா. அனிருத் சொல்ல வேணாம், பிச்சு உதறிடுவார் அவர்.
நமக்கு தலைவர் வில்லனாக இருந்தால் பயங்கரமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நல்லா இருந்துச்சு. என்ன எதிர்பார்த்து போனீங்க? எதிர்பார்த்தது அப்படியே இருந்துச்சு. தலைவர் நிரந்தரம். யார் ஹீரோவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரஜினி ஜி ஃப்ரேம் பாருங்க ஜி. அங்க இது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் ஹிஸ்ட்ரியிலே 2 பேரும் திருப்பியும் ரீஜாயின் ஆகிறாங்க இத்தனை வருஷம் கழிச்சு. கிளிம்ஸ் மியூசிக் வந்து ரொம்ப சூப்பராக போட்டிருக்காரு அனிருத். ஆக்சுவலாக எப்பவும் போல் நெல்சனோட அந்த காமெடி இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ எக்ஸ்பெக்டிங் தான் படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா. யாரோட கெட்டப் சூப்பரா இருக்கு? 2 பேரும் மாசா வராங்க. ஆக்சுவலாக கமல் வந்து கிளாஸு, ரஜினி மாஸ். லாஸ்ட்ல டயலாக் போட்டுருக்காங்க. யாரா ஹீரோ? ஆக்சுவலாக 2 பேருமே வில்லனாக இருந்தால் நல்லாயிருக்கும் படம். எல்லாருமே எதிர்பார்த்ததுதான். இல்லை எதிர்பார்க்கவே தேவையில்லை, அப்படி இருக்குது. ஸோ கார் செட்டு கெட்டப் இதெல்லாம் பார்க்குறேன். என்ன மாதிரி படமாக இருக்கும்னு எதிர்பார்த்தேன். ஏதோ ஒரு 80s 90s ஏதோ கேங்ஸ்டர் மூவி, ரெட்ரோ ஸ்டைலில் கேங்ஸ்டர் மூவி மாதிரி ஏதோ இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஜெயிலர் அந்த கூட்டணி எப்படி அனிருத் மியூசிக் டைரக்ஷன்? அது எப்போவுமே நெல்சனு அப்படியே நல்லா எடுத்துருவார். அனிருத் எந்த மியூசிக் போட்டாலும் அது இப்போதைக்கு அவர் தான் ட்ரெண்டில் இருக்கார், அதனால் ஹிட் ஆகிடும் எப்படி இருந்தாலும். கடைசியில் யார் ஹீரோ இதில் அப்படி கேட்குறாரு? உங்களுக்கு யார் ஹீரோவாக இருக்கும்? யார் கமல் சார் ஹீரோவாகணும், ரஜினி சார் வில்லனாக இருக்கணும். கமல் சார் ஆல்ரெடி இதெல்லாம் பண்ணியிருக்காரு, இல்லை ரஜினி சார் வில்லனாக இருக்கணும்ல. கமல் சார் வில்லனா நிறைய பண்ணியிருக்காரு. ஆமாம் பண்ணியிருக்காரு. ஸோ ரஜினி சார் ஹீரோவாக பண்ண நினைக்கிறீங்கன்னா வில்லனாக? இல்லை அவர் வில்லனாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ எதிர்பார்த்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? எதிர்பார்த்த விட பயங்கரமாக இருக்கும். நான் லோகேஷ் கனகராஜ் ரத்தம் தெரிக்க பயங்கரமாக இருக்கும் பார்த்தேன். ஆனால் நெல்சன் ஸ்டைலில் செம்ம காமெடியாக சூப்பராக இருந்தது. வேற லெவலில் இருந்தது. வாக் பண்ணி வரப்போ எவ்வளோ ரஜினி வேற லெவலில் இருந்தார். எங்களுக்கு மாதிரி இருந்தார். கமல் கொஞ்சம் அதான் விக்ரம் கெட்டப் இருந்தால் பயங்கரமாக இருந்தது. சரி ரொம்ப எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன எதிர்பார்த்து போனீங்க? நல்ல மாசாக இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நிறைய. யாரோட கெட்டப் சூப்பராக? 2 பேருமே அடிச்சுக்க முடியாது. கார் செட்டு இதெல்லாம் பார்க்குறப்ப செம்மையாக இருந்தது. ஒரு மாதிரி ராக் ஸ்டார் அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. கமல் சார் கேட்டு யார் ஹீரோ அப்போ எப்படி இருந்துச்சு? செம்மையாக இருந்தது. ஆக்சுவலாக 2 பேருமே செம்ம ஈக்குவலாக இருந்தது. காம்போ ஒர்க் அவுட் ஆகும் நினைக்கிறேன். கண்டிப்பாக நிறைய. ஆக்சுவலி எதுவுமே எதிர்பார்க்கல பிரதர். ஆனால் வந்து சரி ஒரு பிளாங்காக தான் போனோம் நம்ம. பட் நெல்சன் எடுக்கிறான்றது மட்டும் முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. ஸோ ஓகே கண்டிப்பாக ஒரு மாசாக தான் இருக்கும்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக தான் போனோம். அது போன மாதிரியே வந்து ஆஸ் யூஷுவல் அவரோட ப்ரோமோவில் எப்பயுமே ஒரு ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு டார்க் காமெடி இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு ஆக்ஷன் சீன் இருக்கும், அப்புறம் ஒரு மாஸ் சீனோட அது ப்ரோமோ முடிப்பார். சேம் லெவல் அதே எங்கேயும் சூப்பராக பண்ணியிருக்காரு. இல்லை ஆக்ஷன் சீன் இல்லை, பட் ஆனால் மாஸ் சீன் சூப்பராக இருக்குது. அந்த ப்ரோமோவே பார்த்ததே ஒரு படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அது ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணி ப்ராப்பராக அந்த ப்ரோமோ எண்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் ரஜினி கமல் ஆஃப்டர் 45 இயர்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா வந்து சீரியஸ்லி நம்ம ஆஃப்லைனில் நிறைய பார்த்துருப்போம், நம்ம ஃபங்க்ஷன்ஸில் எங்கெங்கே பார்த்துருப்போம். பட் ஸ்க்ரீனில் வந்து ஒரு மூவியில் இந்த மாதிரி ஒரு ப்ரோமோவில் அவங்க 2 பேரையும் பார்க்குறது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஃபீலாக இருந்தது. அது இந்த மாதிரி ஒரு ரோஹினி தியேட்டரில் ஒரு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இட் வாஸ் ரியலி சூப்பர் கூல் எக்ஸ்பீரியன்ஸ். மூவிக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், என்ஜாய் பண்ணுவோம்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. அதை இன்னும் அவங்க ரிவீல் பண்ணலை, அதுதான் சஸ்பென்ஸாக வச்சு ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. பட் லெட்ஸ் வெயிட். கண்டிப்பாக வந்து 2 பேர் ஈக்குவலாக தான் காமிப்பாங்கன்னு நினைக்கிறோம். நீங்கள் யார் ஹீரோ நினைக்கிறீங்க? எனக்கு வில்லனா வந்து ரஜினி இருந்தால் பெட்டராக இருக்கும்னு தோணுது எனக்கு தெரிஞ்சு. பிகாஸ் தனியாக கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் ரஜினி தான் ஹீரோவாக இருக்கணும். பட் ரஜினியா கமலான்னு கேட்கும்போது இந்த ரஜினி வில்லனிசம் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் பேக் 45 இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா அவர் நிறைய வில்லன் ரோல்ஸ் பண்ணியிருக்காரு, விச் வாஸ் ரியலி அன் ஹிட். ஸோ மேபி அதை திருப்பி இங்கே கொண்டு வந்தால் சூப்பராக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். என்ன மாதிரி படமாக இருக்கும்? ரியலி கெஸ் பண்ண முடியல. பிகாஸ் இவங்க ப்ரோமோவில் காமிக்கிறது ஒன்றா இருக்கும், பட் ஆனால் லேட்டர் டெலிவரி பண்ணுறது ஒன்றா இருக்கும். ஸோ சீரியஸ்லி நாட் க்ளூ பண்ணவே முடியல என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு. பட் இதை பார்க்கும்போது இட்ஸ் லைக் மேபி ஒரு குவைட் ஆக்ஷன் ஓரியன்ட் அண்ட் தென் டார்க் காமெடி இருக்கிற ஒரு ஹியூமர் சென்ஸ் இருக்கிறோட மூவியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ப்ரோமோவே அந்த மாதிரி தான் எடுத்திருந்தாங்க.